அனைவருக்கும் வணக்கம். இன்று சூரிய கிரகணம் 12/8/2026 இன்னைக்கு இரவுலேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன, இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும், இந்த கிரகணத்தின் போது பாதிக்கக்கூடிய ராசிகள், பரிகாரங்கள் அண்ட் குறிப்பாக இந்த கிரகணத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்றதையும் அண்ட் உங்களுக்கு இந்த கிரகண சமயத்தில் என்ன மாதிரி டவுட் வருமோ அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி இந்த வீடியோ இருக்குது. வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிரகணம் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தையுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணங்கள் எப்போவுமே ஏன் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன், பூமி அண்ட் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் ஏற்படுறதுனால விளையக்கூடியது தான் சந்திர கிரகணம் அண்ட் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் இருந்தது அப்படின்னா அதனால சூரிய கிரகணம் ஏற்படும். இதுவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்தது அப்படின்னா உங்களுக்கு சந்திர கிரகணம் ஏற்படுது. இதுதான் கிரகணம் ஏற்படுறதுக்கான விஷயம். கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தெரிகிறதுக்கு நம்மளுக்கு நைட் சமயத்தில் தான் இந்த வருஷத்துக்கான ஆகஸ்ட் 12 சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வருது. இது இரவு வேளைகளில் ஏற்படுறதுனால நம்ம நாட்டில் தெரியாது. எப்பவுமே நம்மளுக்கு இரவு நேரத்தில் கிரகணத்தோட டைமிங் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. இதுவே பகல் நேரங்களில் வந்ததுன்னா அது நம்ம நாட்டில் நல்லாவே விசிபிலிட்டியாக தெரியும். எந்தெந்த நாடுகளில் பகலாக இருக்கோ அந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தெரியும். எந்த நாடுகளில் இரவு பொழுது இருக்கோ அந்த நாடுகளுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது. ஸ்ரீலங்கா, இலங்கை இது மாதிரியான இடங்களில் இந்த கிரகணம் தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இன்னைக்கு ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசையாகிய இன்னைக்கு இரவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதோட டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரவு 9:02 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் விடியற் காலையில் ஆகஸ்ட் 13 1:28 முடிவடையுது. இது உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 10:47 உச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, ஸ்பெயின், ரஷ்யா, போர்ச்சுகல், வட அமெரிக்கா, ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான பகல் பொழுது இருக்கக்கூடிய கண்டங்களில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியும். இந்த வருஷத்துக்கானது. கிரகணத்தின் போது பாதிக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மேஷம், கடகம், சிம்மம், மகரம், தனுசு, மிதுனம் இது மாதிரியான ராசிகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எளிய சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு இந்த கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரம் இது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால நீங்கள் கட்டாயம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ன்ற விஷயம் அப்படிங்கிறது இங்கே இல்லை. உங்களுடைய விருப்பம். இந்த கிரகண சமயங்களில் அடுத்த நாள் கிரகணம் நடந்த அடுத்த நாள் விடியற் காலை பொழுதில் நீங்கள் இந்த கோதுமை இது மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்தியாவில் தெரியல. அதனால நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா இல்லை. கர்ப்பிணிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் உங்கள் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறதும் உங்கள் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரகணத்தின் போது எப்போவுமே நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். இரவு நேரத்தில் நடக்கிறதுனால பெருசாக நம்மளுக்கு தாக்கம் இருக்காது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதே போல் கிரகணத்தின் போது சாப்பிட்லாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. கர்ப்பிணிகளாக இருந்தீங்க அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடி, அதாவது 8 மணிக்கு உங்களுடைய இரவு வேளை உணவு முடிச்சுக்கோங்க. நான்வெஜ் இதை எல்லா ஐட்டத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இத்தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கீழே உள்ள லைக்ஸ் பட்டனை லைக் பண்ணி ஹைப்புன்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.